யோசிக்கிறீங்க? இந்த ஆளுக்கு போய் இப்படி ஒரு ஒய்ஃப்னா? சார் இல்லை சார், நீங்கள் ரெண்டு பேரும் நல்ல பேர். ஓ நன்றி நன்றி நன்றி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? ஹாய் எஃப்எம்ல வெற்றி பெறுவோம் நிகழ்ச்சி வரும்ல? ஆமாம். அந்த ப்ரோக்ராமுக்கு ரேடியோ ஜாக்கி. தோடன் நெடுமாறன். வணக்கம் நண்பர்களே. உங்கள் கைகள் பணியை செய்யட்டும், செவிகள் நிகழ்ச்சியை கேட்கட்டும். இந்த நொடியும் நாளும் வாழ்வில் திரும்ப வராது. ஆகவே செய்வதை மிகச்சரியாக செய்து விடுங்கள். வெற்றி உங்கள் வீட்டு கதவை தட்டி நிற்கும். உலக வரலாறு என்பதே தன்னம்பிக்கை கொண்ட சில மனிதர்களின் நாட்குறிப்புகள் தான். தனது நாட்குறிப்போடு நேர ஒருத்தர் நம்மகிட்ட பேச காத்துக்கிட்டு இருக்காரு. வணக்கம், உங்க பேர் என்ன சொல்லுங்க? வணக்கம் சார், செந்தில்குமார் பேசுறேன் சார். சொல்லுங்க. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் செந்தில்குமார். கூட என்ன சொல்ல சார், முதல்ல உங்களுக்கு தான் சார் பண்ணேன். நெகிழ வச்சிட்டீங்க செந்தில்குமார், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என் சார்பாகவும் நேர்களுடைய சார்பாக உங்களுக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஒரு நிமிஷம் சார், என் ஃப்ரெண்ட் பாலா பேசணும் சார். கொடுங்க. வணக்கம் சார். வணக்கம் பாலா, சுருக்கமா சொல்லுங்க. நானும் இன்னும் சின்ன வயசுல இருந்து ஒண்ணா தான் சார் படிச்சோம். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சார். சரி. இப்ப பாருங்க, இன்னைக்கு ஓனர் ஆயிட்டாரு அவரு. நான் அவங்ககிட்ட சம்பளத்துக்கு வேலை செய்யறேன். நானும் அவன மாதிரி டப்புன்னு பணக்காரன் ஆகிறதுக்கு ஷார்ட் ரூட் ஏதாவது சொல்லுங்க சார். ஆஹா, முன்னேறதுக்கும் ஷார்ட் ரூட்டா? ஆமா சார். சரி, உங்க நண்பர் செந்தில்குமாருக்கு தங்கச்சி யாரா இருக்காங்களா? இருக்கா சார், ஊர்ல +2 படிக்கிறா. நல்ல அழகான புள்ள சார், பேர் கூட மல்லிகா. அப்போ வசதியா போச்சு. பாலா, நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு ரோஜாவை கொடுத்து மல்லிகாவை கரெக்ட் பண்ணிடுங்க. நானும் அந்த ஐடியால தான் சார் இருக்கேன். ரொம்ப நன்றி சார். இந்த சிரிப்பொலியோடு சிந்தனையை தூண்டும் ஒரு நல்ல பாடல். சார் வெரி நைஸ். அப்படியா? அப்போ ஒரு காபி சொல்லுங்களேன். ஓகே ஷூர். நீ பேசினா கூட பரவாயில்லடா, இப்படி வெயிட்டிங்ல போட்டே பில் ஏத்துறியே. அப்பா நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா ஒரு நாள் நான் பேச தான் போறேன். டெய்லி ட்ரை பண்றோம், ஃபோன்ல என்ன கிடைக்க மாட்டேங்குது. நெடுமாறன் கிட்ட பேசவே முடியாதோன்னு மூட் அவுட்ல இருந்தேங்க. அந்த நேரம் பார்த்து இவரு கடைக்கு வந்திருக்காரு. வந்தது நெடுமாறன் தானே தெரியாம எங்களோட முதல் சந்திப்பே சண்டையில தாங்க ஆரம்பிச்சது. சிடு சிடுன்னு பேசுற சேல்ஸ் காலும் சுமாரா பாரு ஆடியோ பிளேயர் மட்டும் தான் ஓனர் வச்சிருக்காரா? சார் தேவையில்லாம பேசாதீங்க, நான் மூட் அவுட்ல இருக்கேன். மேடம், இந்த டென்ஷன் இருக்கே, அது ஒரு பயங்கரமான கிருமி, ஒரு வைரஸ் மாதிரி. இப்போ நீங்கள் உங்கள் டென்ஷனை என்கிட்ட காமிச்சு, நான் வழியில் போகிற ஆட்டோகிட்ட காமிச்சு, அவர் ரோட்டில் போகிற வண்டியெல்லாம் இடிச்சு அவங்களும் டென்ஷன் ஆகி அதே கோபத்தோட அவன் வீட்டுக்கு போய் ஒய்ஃப் கிட்ட காமிச்சு டைவர்ஸ் வரைக்கும் போயிடுங்க. டைவர்ஸ் கிவர்ஸ்லாம் என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஃபியூச்சரில் அப்படி ஆகிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஹலோ சார், உங்க அட்வைஸ் எனக்கு தேவையில்லை. 10 சிடிக்கு 1450 கொடுங்க போதும். டவுட்டே இல்லை, நீங்கள் ரொம்ப டென்ஷனாக தான் இருக்கீங்க. 100 ரூபா அதிகமாக கொடுத்துருக்கீங்க. ஓ சாரி சார், தேங்க்யூ. உங்கள் தேங்க்ஸ்லாம் வேண்டாம், முடிஞ்ச ஒரு காஃபி சொல்லுங்க. சுற்றும் வரை பூமி, சுடும் வரை நெருப்பு, போராடும் வரைதான் மனிதன். வெற்றி பெறுவோம் நிகழ்ச்சியில் காலை வணக்கத்துடன் தோழன் நெடுமாறன். ஒரு நேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க. ஹலோ. வணக்கங்க, யார் பேசுறீங்க? சார், I'm Tamilisai from Ajis Nagar. Amma, line கிடைச்சிருச்சு. Come. Sir, how long I've been trying to call you. Today only I got the line. I'm so happy. தமிழிசை. தமிழிசைன்னு அழகான பேரை வச்சு இங்கிலீஷ்ல பேசுறீங்க. பரவாயில்ல தமிழிசை, உங்க குரல்ல ஒரு இன்னிசை இருக்கு. சொல்லுங்க தமிழிசை. நான் உங்களுக்கும் மற்ற நேயர்களுக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கலாமா? நல்ல விஷயமா இருந்தா தாராளமா சொல்லலாம், சென்சாரே கிடையாது தமிழிசை. சொல்லுங்க தமிழிசை. நேத்து ஒரு பிளைண்ட் மேனை பார்த்தேன் சார். பார்வையற்றவரா? ஆமா சார். ஓ சரி, சொல்லுங்க சார். சில சமயம் நம்ம நாள் பூரா மூட் அவுட்டா டென்ஷனா இருப்போம்ல. அப்படியா? ஆமா, அன்னைக்கு யாரெல்லாம் மாட்றாங்களோ அவங்க மேல எல்லாம் எரிஞ்சு விழுவோம்ல. எரிஞ்சு விழுவோம் இல்லங்க, விழுவீங்க. சரிங்க சார், என்ன மாதிரி எவ்வளவோ பேரு. இல்ல, ஒரு பேச்சுக்கு சொன்ன. சொல்லுங்க தமிழ், சொல்லுங்க. அந்த மாதிரி எரிஞ்சு விழுகிறதே தப்புன்னு சொல்ல வரேன் சார். நமக்கு ஏன் டென்ஷன் அனலைஸ் பண்ணி நமக்கு பிடிச்ச விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம கோவத்தை டைவர்ட் பண்ணி நார்மல் ஆயிடணும் சார். சார், கோவங்கிறது ஒரு வைரஸ் மாதிரி, அது மத்தவங்களுக்கு பரவாம பாத்துக்கணும். இததான் சார் அந்த பிளைண்ட் மேன் சொன்னாரு. தமிழிசை, நீங்க தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் மாறி மாறி சொன்னது நேர்களுக்கு போய் சேர்ந்துருக்குமான்னு தெரியல எனக்கு. நேர்களே, தமிழிசை என்ன சொல்றாங்கன்னா, சந்தோஷத்தை தலைக்கு மேல துப்பி மாதிரி போட்டுக்கணும், கோபத்தை செருப்பு மாதிரி காலு கீழே போட்டுக்கணும், இந்த விஷயத்தை நீங்க உங்க காதுலயும் போட்டுக்கணும், அதைத்தான் சொன்னாங்க. அதானே தமிழிசை நீங்க சொல்ல வந்தீங்க? ஆமா சார், கரெக்ட். தமிழிசை, நீங்க என்ன பண்றீங்க தமிழிசை? சார், வீட்ல இருந்தா போர் அடிக்குது, அதனால தான் ஒரு மியூசிக்கல் ஷாப்ல வர்க் பண்றேன். மியூசிக்கல் ஷாப்? எஸ் சார். தமிழிசைக்கு கண்ணாடி வளையெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ? ஆமா சார். எப்படி சொல்றீங்க? அது மட்டும் இல்ல தமிழிசை, உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். மேக்ஸி பர்ஃப்யூம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? சார், கரெக்ட் சார். நீங்க அஸ்ட்ராலஜரா? எப்படி எல்லாமே கரெக்ட்டா சொல்றீங்க? ஜோசியர்லாம் கரெக்டா சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல, ஆனா இந்த நெடுமாறன் கரெக்டா சொல்லுவோம்.
ஏன்னா பார்வையற்றவனா உன் கடைக்கு வந்தது இந்த நெடுமாறன் தான். தமிழிசை தமிழிசை தொடர்பு துண்டிச்சிட்டாங்க போல இருக்கு. எனக்கு பார்வை இல்லைங்கிறதுக்காக தமிழிசையோ மற்ற நேர்களோ அனுபவப்படக்கூடாது. ஏன்னா சில பேரால பேச முடியாது, சில பேரால பேச முடியாது. என் கண்ணில் தான் வெளிச்சம் இல்லை, என் மனசுல நிறைய வெளிச்சம் இருக்கு. இந்த உலகத்தில் மனுஷனா பிறந்த எல்லாராலையும் ஜெயிக்க முடியும். சரியா? உன்னால் முடியும் தமிழ் நேர்களா எனக்காக சொல்றது கேக்குது. இப்போ எஸ்பிபி சார் உங்களாலேயே முடியும்னு சொல்ல போறாரு, கேளுங்க. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ஆல் தான் அரேஞ்ச் பண்ணவா சார்? இல்லை, நான் வழியில் பார்த்துக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். யாரு மேல கை வைக்கிற? உனக்கு போட்டே வச்சுக்கயா? வேணாம் பிரதர், வேண்டாம். கண்ணு தெரியாதவன்டா அவன் அடிச்சா நமக்கு தான்டா ஆச்சுங்க. கண்ணு தெரியாதவன். ஏய் குழந்தைக்கு தான் ஒன்றும் ஆகலையில, பார்த்து போடா. அடி வாங்கணுமா? வா வா. தேங்க்யூ. குழந்தை சேஃபா இருக்கு. தமிழிசை, இங்க இவ்வளவு பேர் இருக்கும்போது யாருக்கும் இல்லாத தைரியம் உங்களுக்கு எப்படி வந்தது? ரியலி சூப்பர்.
4 பொறுக்கிங்களை அடிக்கிறதுக்காக 400 பேருக்கு சிரமம் கொடுத்துருங்க. வருத்தப்படாமல் கைத்தட்டி சந்தோஷப்படுறீங்க. போங்க தமிழ், போங்க. போய் டிராஃபிக் கிளியர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. போங்க போங்க. அது வரைக்கும் இவரோட குரலுக்கு மட்டும்தாங்க ரசிகையா இருந்தேன். ஆனா அன்னிலிருந்து இவருக்கே ரசிகையாயிட்டேன். அத்தோட என் மியூசிக்கல் ஷாப் வேலைக்கெல்லாம் நான் டாட்டா காமிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் என் முழு நேர வேலையே இவரை ஃபாலோ பண்றது, இவருக்கு லிஃப்ட் கொடுக்கறதுன்னு ஒரு வழியா இவர் வீடு வரைக்கும் போயிட்டேங்க.